இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் KE ஞானவேல் ராஜா தயாரிப்பில் பிரம்மாண்டமான திரைப்படமாக உருவாகி வரும் கங்குவா அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக இருந்த நிலையில அதே தேதியில் ரஜினிகாந்தின் வேட்டையின் படமும் வெளியாக போவதாக அறிவிக்கப்பட்டது. கங்குவா படத்தின் வெளியீட்டு தேதி முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட நிலையில ரஜினி படம் சூர்யாவுக்கு போட்டியாக திடீரென்று களத்தில் இறங்கியதால் கோலிவுட்டில் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே கங்குவா திரைப்படம் அறிவித்த தேதியில் வெளியாவது சிக்கல் என்ற தகவல் வெளியானதோடு அதற்கு காரணம் படத்தின் பின்னணி வேலைகள் குறிப்பிட்ட தேதியில் முடியாது என்றும் சொல்லப்பட்டது. தற்போது இந்த தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக நடிகர் சூர்யா மெய்யழகன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கிறாரு. 96 பட இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்த் சுவாமி நடிப்பில் உருவாகும் மெய்யழகன் படத்தை நடிகர் சூர்யாவின் 2D நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா கோவையில் உள்ள கொடிசியா மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் சூர்யா, அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையின் படம் வருகிறது. ரஜினி சாருக்கு வழி விடுவோம். அவர் மூத்தவர், சினிமாவின் அடையாளம், 50 வருடங்களாக நடித்து வருகிறார். அவர் படம் வருவதுதான் சரி. கங்குவா ஒரு குழந்தை, அதை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். கங்குவா படம் வெளியாகும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும். வெறுப்பை காண்பிக்க வேண்டாம், அன்பை மட்டும் பகிர்வோம். கங்குவா படம் வரும்போது நின்று பேசும் என்று சூர்யா கூறியிருக்கிறாரு.